ஹாய். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான நீங்கள் வீடியோவை மேக் பண்ணணும். அந்த வீடியோவை மேக் பண்ணிட்ட பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்லைன், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இது காமனாக கம்பல்சரி கொடுத்துருவீங்க. ஒரு யூடியூபர் பிகினராக இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் இதை தான் கொடுப்பீங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு தேவையான ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் ஹேஷ்டேக் இருக்குதா நம்ம யூடியூப் சேனலுக்கு, அந்த வீடியோவுக்கு ஹேஷ்டேக் இருக்குதான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாறுது. ஹேஷ்டேக் கொடுக்காமயே வீடியோவை அப்லோட் பண்ணிடுறாங்க. சரி, இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலுக்கு தேவையான ஹேஷ்டேகை, அதாவது யூடியூப் சேனல் கிடையாது, யூடியூப் சேனலுக்கு தேவையான வீடியோவுக்கு தேவையான ஹேஷ்டேகை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்துட்டு பாருங்க, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு OnePlus மொபைல் டிஸ்பிளே லைன் ப்ராப்ளம் சொல்யூஷன் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். காமனாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தம்ப்லைன் ரெடி பண்ணிட்டேன், டைட்டில் ரெடி பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதோட நான் வந்துட்டு டேகும் இதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். மேலே பாருங்கள், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஷ் போட்டிருப்பேன். நல்லா பாருங்கள், பக்கத்தில் ஆஷ் போட்டிருக்கேன்னா ஆஷ் போட்டு OnePlus ஃபோன் டிஸ்பிளே லைன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஷ் போட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருப்பேன்னா இந்த ஹேஷ்டேக்லாம் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இந்த ஹேஷ்டேக்லாம் என்ன பெனிஃபிட், இந்த ஹேஷ்டேக்கை எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி வைக்கணும்னா ஹேஷ்டேக்கை அதாவது டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹேஷ்டேக் கம்பல்சரி கொடுத்தாகணும். நிறைய பேருக்கு தெரியுமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கை இந்த மாதிரி வந்துட்டு விடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கை வந்துட்டு முக்கியம், அதாவது ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கை ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் ஒரு ஹேஷ்டேக்கை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட டைட்டிலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஃபுல்லாக காப்பி பண்ண மாட்டேன். OnePlus மொபைல் டிஸ்பிளே லைன் ப்ராப்ளம் சொல்யூஷன், இந்த இன்னும் கூட நான் காப்பி பண்ண மாட்டேன், சொல்யூஷன் மட்டும் தான் காப்பி பண்ணுவேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ நான் கூகுளில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேஷ்டேக் ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுங்கள், சர்ச் பாரில் யூடியூப் ஹேஷ்டேக் ஜென்ரேட்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுன்ற பட்சத்தில் கீழே பாருங்கள், ஃபர்ஸ்ட் லிங்கை யூடியூப் ஹேஷ்டேக் ஜென்ரேட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் கொடுங்க. இப்போ நான் ஓப்பன் கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹேஷ்டேக் ஜென்ரேட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன், அதில் என்னோட டைட்டிலை அப்படி நான் காப்பி பண்ணல, இப்போ நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை பேஸ்ட் பண்ணிட்டா OnePlus மொபைல் டிஸ்பிளே லைன் ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஜென்ரேட் ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு நான் அதை கிளிக் கொடுக்குறேன். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹேஷ்டேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹேஷ்டேக்கை ரெடி பண்ணிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆளுன்னு கொடுத்துட்டு அதை அப்படியே நான் இப்போ காப்பி கொடுத்துட்றேன். நான் காப்பி கொடுத்துட்டேன்னா காப்பி ஆகிடுச்சு. இது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஹேஷ்டேக். இது மட்டும் இல்லாமல் இந்த 3 தானா இல்லை 4 கொடுக்கலாமா இல்லை 2 கொடுக்கலாமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது மினிமம் ஒரு 5 ஹேஷ்டேக் கொடுக்க பாருங்க. மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போகாதீங்க, 3 4 இதோட முடிச்சிக்கிங்க, 3ஓட முடிச்சிக்கிங்க. இதுனா ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதை அப்படியே நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். இப்போ நான் அந்த ஹேஷ்டேக் நாங்கள் பேஸ் பண்ணிட்டுன்ற பட்சத்தில் 3 ஹேஷ்டேக் இங்கே பேஸ் ஆகிடுச்சு. OnePlus மொபைல் டிஸ்பிளே லைன் ப்ராப்ளம் சொல்யூஷன், OnePlus மொபைல் டிஸ்பிளே லைன் ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஹேஷ்டேக் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இதை நம்ம கொடுக்குறன்றதால நம்ம வீடியோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ன்றதால ஃப்யூச்சரில் உங்களோட வீடியோஸ் வியூஸ் அதிகமாகும். அதால் நம்ம ஹேஷ்டேக்கும் டேகும் கொடுக்குறன்ற பட்சத்தில் சர்ச் பார்லையும் அது மட்டும் இல்லாமல் ரெக்கமெண்டேஷன்லையும் நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ சஜஷனில் கொண்டு வரும். அதால் உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதால் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவிலும் கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா வீடியோவுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக்கை கொடுத்துருங்க. நான் இதை கொடுத்ததால என்னோட இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த OnePlus மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஷார்ட்ஸ் வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன். 1.3K வந்துட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கு, அது 1 டேயில்.
அப்படியே கீழே பாருங்கள் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல் டிஸ்பிளே ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஹேஷ்டாக் கொடுக்கல, அதுக்கு வியூஸ் 134 தான் போயிருக்கு. அப்படியே கீழே பாருங்க EB மீட்டருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். நான் அதிகமாக இதெல்லாம் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாததால என்னோட வியூஸ் கம்மியாக போச்சு. நான் 2-3 வீடியோக்கு மட்டும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ண பயங்கரமாக வியூஸ் போச்சு. அதனால தான் ஹேஷ்டாக்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஹேஷ்டாக் எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.